ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. ஸோ நேற்று நைட்டு 9 மணிக்கு யாருமே எதிர்பார்க்காத டைமில் விடாமுயற்சி டீசர் அப்டேட்டு 11/8 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் விட்டாங்க. அதுவும் நேற்று வரதுக்கான அப்டேட்டை நேற்றே கொடுக்குறாங்க. அப்படி அறக்க பறக்க சரி ரொம்ப நாள் கழிச்சு வருது, எதிர்பார்த்த ஒரு டீசர் வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு ஒர்த்தான டீசர் வந்துருது. மியூசிக் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த டீசரில் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க, இந்த டீசர் எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்ற ஓவராலாக என்னோட பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த டீசரோட ஸ்டார்டிங்கில் அர்ஜுன் அண்ட் கேங் வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ கடத்தி சுட்டுட்டு சிரிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்ல இருந்து தான் டீசர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டீசர் போக போக அழகழகான ஷாட்ஸ் சொல்லலாம், ஒரு அமேசிங்கான ஷாட்ஸ். ஸோ இந்த ஒரு படத்தோட லொக்கேஷன் துபாயில் அஜர்பைஜான்ல தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. பாலைவனம் அந்த ஒரு லுக்ல இருக்கு. இந்த ஓப்பனிங் ஷாட், அந்த ஓப்பனிங் மியூசிக் இதெல்லாமே பார்க்கறதுக்கு லைட்டாக அந்த பிரேக்கிங் பேட் வைப்ஸ் எனக்கு வந்தது. கிட்டத்தட்ட அந்த மியூசிக்கும் அது மாதிரி ரொம்ப கிளாசிக்கா, அனிருத்னால எப்பயுமே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாஸ் பிஜிஎம் பேர தூக்க 4 பேர் அந்த மாதிரிலாம் அப்படி போடுவாரு. பட் இது வந்து சட்டிலா கிளாசிக்கா அமேசிங்கான ஒரு பிஜிஎம்மா இது இருந்தது. இந்த டீசர்ல அஜித் குமார் அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இங்க இடத்துல அப்படி சுத்துற மாதிரியும், தென் இது போக யாரையோ தேடி அஜித் குமார் சேஸ் பண்ணி போய் ஒரு கேங்குக்கும் இவருக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹம்மர் கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஸ் சீக்வன்ஸ். இது ஆல்ரெடி ஒரு சின்ன மேக்கிங் வீடியோ நம்ம பார்த்திருப்போம். அது அப்படியே கார் ஓட்டிட்டு வந்து கீழே விழுகிற மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம்ல. அந்த ஒரு சேசிங் சீக்வன்ஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேங்குக்கும் அஜித் குமார் சாருக்கும் ஃபைட் நடக்குது. தென் கன் ஷாட்ஸ்லாம் நிறைய காட்டுறாங்க. இப்படிதான் டீசரோட கடைசி பார்ட்டா ஒரு 20-30 செகண்ட்ஸ்ல ஆக்ஷன் கட்ஸ் நிறைய இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லா நிறைய மாண்டேஜஸ், நிறைய ஸ்லோமோ ஷாட்ஸ், அதுக்கப்புறம் மிரர் ஷாட்ஸ், ஒரு சில சர்ச்சிங் ஷாட்ஸ். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வச்சு கிளாசிக்கலான ஒரு சட்டிலான ஒரு டீசரா இருந்தது. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை, ஆனா விஷுவலி எல்லாமே சூப்பரா இருந்தது. டெக்னிக்கலி மியூசிக்கல் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒரு டீசருக்கு தேவையான அம்சங்கள் எல்லாமே டீசெண்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளால ஸ்டோரி வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஆல்ரெடி கிடைச்சபடிய ரூமர்ஸ் படி இது வந்து 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தோட அபிஷியல் ரீமேக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு தான் அப்ப ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம். இந்த படத்துல வந்து அஜித் குமாரும் அவரோட ஒய்ஃப் இவங்க 2 பேரும் ஒரு ட்ரிப் போற மாதிரி, 2 கப்புள்ஸும் சேர்ந்துட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து ட்ரிப் போறாங்க. அந்த டைம்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க இல்ல தூக்கிட்டு போறாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல. இவர் வந்து வெளிநாட்டுல தன்னோட ஒய்ஃபை தொலைச்சிட்டார்ல. ஸோ இப்போ எப்படி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த கேங் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவரோட ஒய்ஃபை எப்படி சேஸ் பண்ணி காப்பாத்துறாரு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு பிரேக் டவுன் படமும் அப்படிதான் இருந்திருக்கும். இந்த ஒரு படம் காலையில ஆரம்பிச்சு ஈவினிங்குள்ள முடிகிற மாதிரியான ஒரு கதை. இதுக்கு இடையில பிளாஷ்பேக்ஸ் அதெல்லாம் வரலாம். பட் கான்செப்ட் படி இது வந்து மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங்குள்ள முடியுது. அந்த மாதிரியான ஒரு ஒன் டே பேஸ்டான ஒரு ஃபிலிமா தான் இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு நாள்ல நடக்க போற கதை. லொகேஷன்ஸும் சேம் லொகேஷன்ஸா இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த படம் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. ஏன்னா ஒரே லொகேஷன்ல எடுக்கணும், அங்க வேற நிறைய சூறை காற்று புயல் இதெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங்கு கெடுத்து விட்டுட்டு இருந்துச்சுன்றனால தான் இவ்வளோ டிலே ஆச்சு இந்த படம். அப்படி பார்க்கும்போது ஒரே நாள்ல நடக்கிற கதை செம்ம கிறிஸ்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் நினைச்ச மாதிரி அவரோட ஒய்ஃபை வந்து மாஃபியா அந்த கும்பல்ல காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத நோக்கி தான் இந்த படம் வந்து போக போகுது. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாத்தையும் நம்மளால இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. இல்ல மகள் திருமணி டைரக்டர் ரொம்ப கிரவுண்டடா ரஸ்டிக்கா பண்ணக்கூடிய டைரக்டர். ஸோ ஆக்ஷனாக இருக்கட்டும், ஸ்டோரி எல்லாமே அவரோட படங்கள் வந்து ரொம்ப கிரவுண்டடாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக இல்லாமல் கிரவுண்டடாக ஒரு கிளாசிக்கல் ஃபிலிமில் கிட்டத்தட்ட என்னை அறிந்தால் வைப்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. ரொம்ப மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் சட்டிலாக அஜித் குமாரை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப கமர்ஷியல் படம் இல்லாமல் கிளாசிக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸ்டைலிஷாகவும் இருக்குது, நல்லா இருக்கு. குவாலிட்டி வைஸ் லைக் மியூசிக் வைஸ்ல எந்த குறம் இல்லை. சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு டீசென்டான அப்ரோச்சை வந்து டீசர்ல நம்மளால பார்க்க முடிஞ்சு. கமிங் ட்ரெய்லர் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீசர்ல நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். இதை தாண்டி நீங்க நோட்டீஸ் பண்ண விஷயங்கள், நீங்க கவனிச்ச விஷயங்கள் ஏதாச்சுன்னா மறக்காம அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் முக்காவாசி. ஏன்னா பிரேக் டவுன் அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளால நிறைய விஷயங்கள் கெஸ் பண்ண முடியுது. இதுல வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷனும் ஒன்று இருக்கு.
இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல கோட் சூட் போட்டு த்ரிஷா மேமும் அஜித் சாரும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு நைட் ஷாட் வந்து இது ஒரு டீசர்லயே லைட்டா காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுல வந்து மேபி ரிட்டையர்டு காப் இவர் அப்படின்ற மாதிரி அஜித் சாருக்கு தனியாக ஏதாவது ஒரு ஸ்டோரி பேக்கப் ஸ்டோரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவராலா டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டீசர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.